நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம ஒரு நேஷனல் ஃப்ளாக் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவில் பார்த்தீங்கன்னா பில்டு பண்ண போகிறோம். அதாவது மைன்கிராஃப்ட் வீட்டில். ஸோ பில்டு பண்ணிடலாமா? வாங்க. பில்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உட்டால் பில்டு பண்ணலான்னு பண்ணால் எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் வுட்டு. ஓகேங்களா? ஸோ அதால் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பில்டு பண்ண போகிறோம். வுட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எந்த வுட்டு, அக்கேஷியா வுட் எடுத்துக்கலாமா? நேஷ்னல் ஃப்ளாக்கு இந்த வுட் எடுத்துக்கலாங்க. பிரிட்ஜ் லாக் ஒன்றுமா பிரிட்ஜ் லாக் அப்படின்னு. சரி, ஓகே, இதே நம்ம பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்குது. எங்கே பில்டு பண்ணுறது? ஐயோ, நைட் ஆகிடுச்சா? சரி, ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம், பகலாக்கிடலாம். சன்ரைஸ் காஃபி போடுறோம் தேவையில்லை. ஆஃப்டர்நூன் இந்த பிரிட்ஜ் லாக் பார்த்திங்கன்னா எங்கே கட்டுறதுன்னு ஒரே குழப்பம். எப்போவுமே நேஷ்னல் ஃப்ளாக் நடுவில் தாங்க கட்டணும். ஸோ அதனால் நம்ம எங்கேயே கட்டிடலாம், அந்த பம்கின் இருக்கிற இடத்துலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, பிரிக் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? இதையே பார்த்தீங்கன்னா நான் வச்சு பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போட்டுடலாம். 4 பிளாக் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 பிளாக் ஹைட் ஏற்றணும். நிறையவே பிளாக்ஸ் தேவைப்படும். சரி, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இடம் அவ்வளோவா பத்தலை. இப்போ சைடில் இருக்க வீடுங்களாம் இடிக்கணுமோன்னு தோணுது. கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம், ஒரு 1 பிளாக் மட்டும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இது இந்த பிரிட்ஜ் லாக் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு அப்படியே ஹைட் ஏற்றிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு 1 பிளாக்கில் கூட நேஷனல் ஃப்ளாக் கட்டலாம். ஆனால் நான் 4 பிளாக்ஸ் வச்சுருந்தேன்னா நேஷனல் ஃப்ளாக் நான் கட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ தூரம் கட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணால் இருக்கும். இன்னமும் பண்ணால் ஹைட் எடுத்துடலாம். இன்னும் ஒரு 5 பிளாக்ஸ் 1 2 3 4 5. ஓகே, இப்போ அப்படியே இது பக்கத்தில் இருக்கிறது ஒரு 5 பிளாக்ஸ் மேலே ஏற்றிட்டா. ஓகே, இந்த ஹைட் கரெக்டாக இருக்குது. மேலே அப்படியே அசிங்கமாக விட்டுனா தெரியுதுல்ல, அதனால் பார்த்திங்கன்னா மேலே விட்டுனா அப்படியே அசிங்கமாக தெரியுது. ஸோ அதனால் வுட்டுக்கு வர எங்கள் மேலே பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வைக்கலாம். இந்த ஸ்லாப்பில் இந்த கலர் ஸ்லாப் பார்த்திங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளாக்னா வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நேஷ்னல் கலர்ஸ்க்கு உள் தேவை. ஓகேங்களா? இப்போ உள் எங்கே இருக்குது? பிளாக்ஸில் தாங்க இருக்கும். அதை பாருங்கள், உள் ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அப்புறம் ஆரஞ்சு, இருங்க நம்ம இதுவாகவே வைப்போம். ஆரஞ்சு, அப்புறம் க்ரீன் நேஷ்னல் கலர் வந்துச்சா. நடுவில் இந்த அசோகா சக்கரா அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் வேணும், ப்ளூ கலர். ஸோ அதனால் ஓகே, இப்போ அப்படியே கீழே கொஞ்சம் நான் இப்போ கட்டுற நேஷனல் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இருங்க, எந்த மாதிரி கட்டுறேன்னு பாருங்கள். இப்படி இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே 2 பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்றிட்டு ஜிக்ஸாக்காக உங்களுக்கு எப்படி தோணுதோ பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக்காக பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அழகான லுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. நான் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும்
கொஞ்சம் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிக்கிறேன். எப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே 1 லேயர் போட்டிருக்கேன்னா இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து பண்ண போடணும். ஏன்னா நம்ம கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரொம்பவே பெருசாக தான் கட்டியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய கம்பத்துக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லாவே இருக்காதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்படியே பாக்ஸ்லாம் போட்டு ஜிக்ஸாக்காக மேலே போட்டோம்ல அதே மாதிரி கீழே போடணும். திருப்பி இன்னொரு லேயர் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் அந்த ஃப்ளாகர்ஸ் கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பத்தை நீங்கள் வந்துட்டு சின்னதாக பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த கம்பத்தை வந்து ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல, சின்னதாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்ஸ்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் விட்டா மாதிரி இருக்குல்ல, அது இல்லை கரெக்டாக வந்து பக்கம் வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக்ஸ் வந்து லேயரு. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கூல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ஸ் தான் லேயர் வைக்கலாமான்னு தோணுது, ஆனால் வைக்க வேண்டாம்னு தோணுது. என்னங்க பண்ணுறது, ஏன்னா இடம் பார்த்தாத மாதிரி தோணுது. இதுவே 9 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன மாதிரி இருக்குது. அதனால் 9 லேயர்ஸ் வரணும்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு அது ஃபோன் வர மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணால் கொஞ்சம் லாஸ்ட் நீங்கள் நினைப்பீங்கன்னா இவன் லூஸ் மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணியிருக்கிறானேன்னு. ஜிக்ஸாக்காக ஏன் நான் பண்ணேன்னா லாஸ்ட்டில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜிக்ஸாக்காக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இப்போ இப்படி வச்சு இந்த பக்கத்துலேருந்தும் எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் உள்ளு, அப்புறம் ஆரஞ்சு உள்ளு, அப்புறம் க்ரீன் உள்ளு, எல்லா உள்ளையும் இந்த மாதிரி வச்சுருக்கோம். சரி, ஓகே. எங்கள் திருப்பி நைட் ஆகிடுச்சுங்க. நூன் வச்சு ஆஃப்டர்நூனில் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நைட் ஆகிருக்கு பாருங்க. அங்கே தான் நம்ம வேளாங்கண்ணி சர்ச் வந்து பாருங்க தெரியுது. ஓகே, இன்னும் 2 பிளாக்ஸ் மட்டும்தான், அதே வச்சிடலாம். 2 பிளாக்ஸ் மட்டும்தான். இப்போ நடுவில் வந்து அசோகா சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதையும் வந்து பண்ணால் ரெடி பண்ணணும். ஒரு அசோகா சக்கரத்துக்கு எந்த பக்கத்துலேருந்து வைக்கலான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் அங்கே நடுவுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வைக்கலான்னு தோணுது. ஐயோ, மேலே உடச்சிட்டேன் கொஞ்சம். சரி, ஓகே. அப்படியே ஸ்கொயர் ஷேப்லேயே நம்ம வந்து பண்ணிடலாம். ஏன் மைண்ட் கிராஃப்ட்னாலே ஸ்கொயர் தானே. அசோகாவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். திருப்பி 2 பிளாக்ஸ் ஆகிருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிடலாம். ஓகே, வேலை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பரவாயில்ல, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளாக் ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோகா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அசோகா மட்டும் ஒட்டி இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 3 பிளாக் மட்டும் 3 பிளாக்ஸ் திருப்பி பழைய மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு க்ரீன் கலர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஓகே, ஃபைனல் டச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்க போகுது. ஃபைனல் இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டேன். ஏன்னா சாப்பாடு அது இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் தான். சூப்பராக இருக்க மாட்டேன் பாருங்கள். ஃப்ளாகே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணால் நான் ஃப்ளாக்னால் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணால் காமிப்பேன். ஆஃப் பண்ண முடியல. ஆனால் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் குவாலிட்டியாகவே இருக்குது. அதனால தான் இப்போ வந்து 9 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆக போகுது. சீக்கிரமாக நம்ம இதை கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் வந்து பண்ண எடுத்துக்கிட்டோம். ஸோ சீக்கிரமாக எடுத்துடலாம். ஒரு 17 மினிட்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஐயோ தப்பாக பண்ணிட்டேனா? ஆமாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் வரணும். அந்த
ஜிக்ஸாக்காக இருக்கிறதுல இன்னும் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, பின்னாடி இந்த மாதிரி வச்சு இப்போ கொஞ்சம் தள்ளி திருப்பி இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு லேயராக பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுதுங்க. நம்ம 3 லேயரே ஒரே டைம் பண்ணும்போது தான் முடியவே மாட்டேங்குது. ட்ரெயின் ட்ராக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்குக்கு மேலே வந்து பண்ணால் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பண்ண இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. வந்துட்டு டெக்கரேஷன் தாங்க, கலர் க்ளோ ஸ்டோனு, அந்த ஸ்டோன், இந்த ஸ்டோன், எல்லா ஸ்டோனையும் வச்சு நைட் டைமில் டெக்கரேஷன் பண்ணிடணும். ஓகே, இந்த 2 ஸ்டோனு, அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு 3 கலர் ஸ்டோன் வந்து பாருங்கள் இருக்கும். இதே எடுத்துக்கிட்டு க்ளோ ஸ்டோன் எங்கே? அது இங்கே இருக்குது. இது ஒன்று. அப்புறம் இதே எடுத்துக்கலாம், ஏன்னா பவர் கனெக்ஷனாக தந்து உன்னத கண்ணிலே கடவுளுக்கு பாடும்போது அப்படியே எல்லா இந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்படியே ஆன் ஆகணும். சர்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரேயரு. ஸோ அதனால் ஓகே, இப்போ வந்துட்டு காட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், நான் கொஞ்சம் பார்க்குது. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுடைய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். லைட்ஸ்னால் வச்சதுக்கப்புறமா நான் போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இந்த மாதிரி தான் பண்ணேன் மைண்ட் கிராஃப்டில். அதே மாதிரி இப்போ இங்கேயும் பண்ணுறேன். போன வருஷம் ஆனால் யூடியூப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. போன வருஷம் என்னோடய பழைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிடுச்சு அந்த சேனல். ஸோ அதனால தான் இந்த சேனலாச்சும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஓகே, இப்போ வந்து ஐயோ அங்கே வச்சுக்கிங்க. சரி, ஓகே, இப்போ உடைச்சிடலாமா? சரி, ஓகே ஓகே. எங்கே இந்த பாருங்கள், இங்கே நான் வைக்கவே இல்லைங்க க்ரீன் உள்ள. சரி, ஓகே, அப்படியே க்ரீன் உள்ள வந்து சட்டை போட்டு எடுத்துடலாம். இந்தமாரி வந்து பண்ணால் இந்த கலர் வந்துட்டு வேலை இல்லை, அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். மேலே வந்துட்டு ஆரஞ்சு கலர்னால அந்த கலர் வச்சேன், கீழே வந்து இந்த கலராக இருக்கனால இந்த கலர் வச்சேன். ஆனால் ஆரஞ்சு கலர் பிங்க் வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாகே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். என்னங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஓகே, லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஜாஸ்தியாக. லென்த்து மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். என்ன எது வரைக்கும் இந்த இந்த 3 பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா லென்த் அதிகமாக இருக்குது அத்தனோண்டு கட்டைக்கு. நான் எப்போவுமே கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருவேன், கட்டைக்கு சின்னதாக வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்துட்டு அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிற்க வேறு வைக்கணுங்க. அசம்பிளியில் வந்து எவனுமே நிற்க மாட்டான். ஆனால் அதுவும் இல்லாமல் 17 மினிட்ஸ்க்குள்ளே தான் எல்லாத்தையும் பண்ணணும். இப்போவே 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 13 ஆயிடுச்சுங்க. இன்னும் 4 மினிட்ஸில் நான் என்னத்தை பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இந்த கம்பம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கம்பத்துக்கு வந்துட்டு ஒரே ஒரு இதில் மட்டும் இங்கே ஒன்று, அதோட கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் வச்சிடலாம். இந்த மாதிரி கம்பத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சு கீழே தான் இந்த கம்பத்துக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இந்த கீழே இந்த 4 பிரிக் ஸ்டோன், அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோப் ஸ்டோன் வந்து வர வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளாகே வந்து பண்ண செம்ம அழகாக இருக்குது. இப்போ வந்து பண்ண சர்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும். பீடத்துக்கு வந்து பண்ணால் துணியை மாற்றணும். இப்போ வந்து எதுவும் எடுக்க தேவையில்லை, போய் பார்த்தாதாக்க தெரியாது இது எடுக்கணும்னு. ஏங்க இப்படி லேக் ஆகுது? சார்ஜ் 23 தான் இருக்குது, ஸோ அதனால தான் லேக் ஆகுது. ஓகே, திறந்தாச்சு. திறந்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனதுமா பீடத்துக்கு வந்து ஆரஞ்சு கலர் துணி நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் துணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்துட்டு எல்லா டோர்ஸையும் வந்து பண்ண ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டே டைம் வந்து பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 மெயின் டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி ஓப்பனில் தாங்க இருக்குது. உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் அப்படியே மேலே வந்தால் இந்த லைட்டு இதையோ அப்படியே
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் போயிட்டு இதையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே ஓப்பன் பண்ணிட்டா சர்ச்சில் வந்து பார்த்தா டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ லைட் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே 2 லைட்டு, அப்புறம் மேலே ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லைட்டு. எதுக்காக நான் லைட்டுன்னு ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு நான் லேண்டனே வச்சு நல்லா இருக்குமே நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சுதாங்க நல்லாயிருக்கு. அதனால ஓகே இந்த பீடத்தில் வந்து பண்ணால் இப்போதைக்கு லைட்டை போட தேவையில்லை, ஏன்னா ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும்போது தாங்க லைட்டு போடணும். இந்த ப்ரெஷர் பெயிட் எதுக்காக இங்கே வச்சுட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன்னே. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் ஒரு லைட்டு, அப்புறம் அங்கே மேலே பாருங்கள் அங்கே ஒரு லைட்டு, அதையும் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அந்தோனியார் இருப்பார், இங்கே ஒரு லைட் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இங்கே ஒரு மாதா இருக்காங்க, இவங்களோட லைட்டையும் ஆன் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் லைட் ஆன் பண்ண போகணும். அதுக்கு ஏசு வணங்கிட்டு அப்புறம் என்ன ஆன் பண்ணேன். வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிலுவை தாங்க இருக்குது. ஆனால் ரியல் லைஃப் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் இருப்பார், ஆனால் அதில் இல்லை, ஆனால் வைக்க முடியலை. சரி ஓகே, இப்போ வந்துட்டு லைட்ஸ் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே போய் நிற்போம். ப்ரெஷர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிட்டேன். ஓகே இப்போ வந்து ப்ரெஷர் பிளேட் சத்தம் நான் கேட்கணும்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் சர்ச்சில் வந்துட்டு ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour வைப்பாங்க. நான் வந்து ஒரு 5 minutes தான் வந்து ப்ரேயர் வைப்பேன். அதுக்குள்ளே எப்படி முடிப்பேன் தானே பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள். இப்போ வந்து 3 தடவை பெல் அடிச்சுட்டு இப்போ வந்து பாட்டு போடுவாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு சாரிங்க, நான் சர்ச்சு பெல்லையே ஃபஸ்ட்டு அடிக்கலாம், அதுவும் இல்லாமல் டே டைம்லேயே நான் வைக்கலை. பாருங்கள் இந்த க்ரீப்பர் தரேன், நீங்கள் வந்து வெடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்வாடு வேறு இன்வென்ட்ரியில் இருக்குது, வருடா ஸ்வாடை வச்சே ஒன்று சாவடிக்கிறேன். ஏன் சர்ச்சுக்கிட்டே வந்து எங்கடா நீ பின்னாடி போயிட்டே அதுக்குள்ளே இங்கேயே காணும், இங்கே இருக்கிறான் பாருங்க. நீ அப்படியே நான் அடித்தாலே போதும், நீ அப்படியே எரிஞ்சே சுற்றுருவேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வந்தேன்னா சர்ச்சில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, என்னத்தை பண்ணுறது. இதில் ராக்கெட் இருக்குதா, இல்லை புக் பண்ணி பார்ப்போம். ராக்கெட்டே இல்லை போல இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம். என்னென்ன ராக்கெட்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிறோம். நேஷனல் ஆந்தம் பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். நீங்கள் என்னங்க ஒரு ராக்கெட்லேயே ஒயிட்டு, லைட் ப்ளூ, ஆரஞ்சு வந்துட்டு ரெட்டு, ஒயிட் இங்கே எங்கேயும் பார்த்தனே, ஒயிட்டு தான் இங்கே, அப்புறம் லைட் கிரே, பர்பிள், க்ரீன், 3 கலர்ஸுமே இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இது எந்த கலருமே போடல, ஆரஞ்சு. ஓகே இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது தானே ஆரஞ்சு, இதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஒயிட்டு, இந்த ஒயிட்டு தூக்கி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது க்ரீனு, இந்த க்ரீனே தூக்கி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெடித்தா உடனே போய் டம்மான்னு வெடிச்சு இப்போ வெடிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு டே டைம் ஆக்கிடலாம். ஓகே சாரி ஏதாவது பண்ணுறேனே, அழைச்சி போகடா, டைம் செட் பண்ண வந்தேன், எதாவது பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து பெல் அடிச்சிடலாமா. பீடத்தில் இருந்தால் எல்லாத்தையும் அந்த சரி பண்ணிட்டு இப்போ வந்து ஆலய மணி அடித்தாச்சு. பூ திருப்பலி மணி தான் எங்கெங்க எங்கள் ஒரு பூ வந்து பண்ணால் காணும், சிலருக்கு பூ வச்சுட்டு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ காணும், அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது காணும், ஒரு மேட்டு, இங்கே ஒரு ப்ளூ, ஐயோ படிக்கிறவங்க போயிடுச்சு. சரி ஓகே ப்ளூ, அர்ச்சிடா என்ன அர்ச்சிடு எவனோட ஆச்சு. இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அடிச்சிருச்சு போல இருக்கா, தான் அடிச்சுட்டு வருது. இப்போ வந்து ஒயிட் கலர் கார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். இப்போ வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு இருங்க அப்பம்னா இங்கே இருக்குதான்னு பார்ப்போம்.
கேமில் அப்பம்னா கிடையாதுங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்போ இருங்க, ஃபஸ்ட்டு ஆலய திருப்பலி மணியை அடிக்கிறதுக்கு முன்னால் இங்கே வந்துட்டு தண்ணி இதில் இருக்கும். ஒரே ஒரு பாட்டில் 2 பாட்டில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பிட்டு இங்கே தண்ணி இங்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளு பீடத்தில் துணி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர். ஒயின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்னு. இப்போதைக்கு நம்ம காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் தான். ஸோ அந்த ஒயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாடத்தை இது பண்ணிங்க வச்சுட்டு பண்ணிங்க வச்சு இப்போ வந்து ஒயின். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 3 ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். 3 ப்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பீடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முக்கியமான பக்கத்தில் இது கால் வச்சு அப்படிதாங்க. ஓகே, இப்போதைக்கு எங்கள் ஆர்சி சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணால் பூசை ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி பாட்டு பாடல, அதுக்காக வந்து பாடு பாடுவாங்க, வருகை பாடல். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பெல் அடிச்சுட்டே போவாங்க. அதான் கையில் பெல் இல்லை, செய்த அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு பலி போம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வும் அருளொளி வீசும் ஒரு வழி போம். பிரிவினை மாற்றிடுவோம், இருமினை காற்ற உலகத்தை படைத்து இமையில் இறைவன் உலகத்தை காக்க வினை காப்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. திருப்பலி முன்னுரை. இன்று நாள் நம் நாட்டின் சுதந்திரத்தின் நாள். இந்த சுதந்திரத்தின் நாளிலே நம் அனைவருக்கும் ஏற்பட்ட அந்த காலத்தில் அடிமையாக இருந்த அந்த காலத்தில் நாம் அனைவரும் சுதந்திரம் பெற்ற இந்த நாளில் இந்த கல்வாரி பலியை இயேசுவுக்கு நன்றி சொல்லி நம் சுதந்திரம் அடைந்ததற்காக நன்றி வாழ்த்தாக இந்த கல்வாரி பலி ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்பொருமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த அற்புதமான மாலை வேளை இந்த சுதந்திரத்தின் நாளிலே கல்வாரி பலியை ஒரு பக்தி பலியாக போட்டுக்க, பயனுள்ள பலியாக போட்டுக்க ஜெபிப்போம். எல்லா மனிதனிடமும் சகோதரிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஞானம் சொல்லாலும் செயலாலும் கடமையின்றி தவறு ஏறாது பாவங்கள் பலர் செய்வேன். என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் இப்பொழுதும் கனிகளான புனித மரியாதையும் வானதூதருக்கும் அனைவர்களையும் சகோதரர்கள் இவர்களையும் நான் தேவனாகி ஆதரினம் எனக்காக மெடிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் நிறுவனம் மீது இறக்கம் வைத்து நம்மளுடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்கள் பலங்களையும் மனுக்கம் முடியாத வாழ்வாளத்தில் வராக. ஆமேன். அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து உன்னக்கு நிலை கடவுள் கிணத்தை பாடுவோம். உன்னதனிலே கடவுளுக்கு மாட்சிமை உலகினிலே நல் மனத்தோவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி அழைக்கின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனை, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, ஏதம் மீது இறந்துதி. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஏதம் மீது இறந்துதி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னவர், தூய ஆவியாரோடு தந்தையுமான இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். திருவிருந்தின் பாடல். உன்னதனிலே கடவுளுக்கு நான் பாட வைத்தது, உலகத்தை படைத்து வைத்த என் உன்னத தாயும் அறிகின்றது. ஆசீர்வதிங்கள் இயேசுவே, என் இதயத்தை நீர் ஆசீர்வதிக்கும். திருவிருந்து என் கடவுளுக்கு உலகத்தையே நான் படைத்தேனோ, ஆண்டவருக்கு அழைத்தேனா, ஓடு வாழ்வே உன்னோடு உலகத்தேனா, என் இயேசு வைத்தாயோ, அன்பிடுவே நான் மகிழ. உன்னாலோடு உன்னை மகிழ நான் உன்னோடு உயிர் மகிழ்ந்தேன். ஏற்றிடுவார் உன்னோடு உலகில்டேன். தொடு தூரம் உன்னோடு ஊரம் விழுந்தால் தொடுவானும். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுருளை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு எதிர்ச்சூட்டும், கிறிஸ்து பிலாவின் தண்ணீரை என்னை தள்ளிடுவேன், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுவேன். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், என் திரு காயங்களில் என்னை மறுத்தருளும், மீளமாற கட்டளை தருளும், நிலோடு எற்காலம் முற்றுள்ள செய்யும். ஆமென். அனைவரும் வெளியில் போய் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடலாம்.